ஜெயலலிதாவுக்கு போலாமா? இது தடுக்கப்படும். நான் தஞ்சையில இந்து உணர்வாளர்களுக்கு என்னோட அப்பீல். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பாத்தீங்க, ஹெச் ராஜா சொல்றாங்க ஜெயினுலாப்தீன் அப்படின்ற இஸ்லாமியர்லாம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலாமா அப்படின்றத. அதற்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சோழர் கால கல்வெட்டுகளில் இஸ்லாமியர்கள். சரி, இப்ப இந்த கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து எடுத்தது. இது தென்னிந்திய கல்வெட்டுகள் பாகம் 2ல இருக்கு. இப்ப தஞ்சை பெரிய கோயில் இந்த கல்வெட்டு தர செய்தி என்ன அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு நெய் தேவைப்படும். நெய் எதுக்கு அப்படின்னா விளக்கு ஏத்துறதுக்கு. அப்ப ராசராச சோழன் காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் தர நன்கொடைய வச்சு ஆடு மாடுகள் வாங்கி அதை பண்ணைகள் அமைத்து அந்த பண்ணைகளை சில பேர் பார்த்துப்பாங்க. அந்த பண்ணைகளை பார்த்து கொள்வதோட பொறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் மட்டும்தான் கோவிலுக்கு தரணும். இப்ப இந்த ஆடு மாடுகள் வாங்க 5 காசுகள் ஒருத்தவங்க தஞ்சாவூர்ல கொடுத்திருக்காங்க. அவரோட பெயர் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சோனகன் சாவூர் பரஞ்சோதி. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சோதான் இருக்கும். ஏன்னா கல்வெட்டுகள்ல சின்ன சோதான் வரும். ஆனா அது உண்மையிலே பெரிய சோ அப்படின்றத குறிக்கும். இப்ப இந்த சோனகன் சாவூர் பரஞ்சோதி தூய தமிழ் பெயர். ஆனா இந்த சோனகன் அப்படின்னு இருக்குல்ல, இது யாரை குறிக்கும் அப்படின்னா இஸ்லாமியர்களை குறிக்கின்ற சொல் சோழர்கள் காலத்துல. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 வண்ணத்தார் அப்படின்ற ஒரு வணிக குழுவினர் சோழர்கள் காலத்துல இருந்திருக்காங்க. சோழர்களோட குதிரைப்படை அப்படின்றது மிகவும் பலம் வாய்ந்தது. அப்ப இந்த 5 வண்ணத்தார் குதிரைகளை சோழ மன்னர்களுக்கு வித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வெளிநாடுகளில் நிறைய பொருட்கள் இதெல்லாம் கொண்டு வந்து வித்திருக்காங்க. அப்ப அவங்க யார் அப்படின்னா அங்க தங்கி வருகை குழுவினரா இருந்திருக்காங்க. இப்ப இவர்கள் யார் அப்படின்றதுக்கான தகவல்கள் பல்சந்த மாலை அப்படின்ற ஒரு நூல்ல இருந்துச்சு. அந்த நூல் இப்ப நமக்கு முழுமையா கிடைக்க பெறல. ஆனா களவியர் காரிகை அப்படின்ற இன்னொரு நூல் இந்த பல்சந்த மாலை நூலை மேற்கோள் காட்டி நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. அப்ப அதுல 2 முக்கியமான பாடல்கள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கலைமதி வாய்மை கழுழ்பா வழி வருங்கற்பமைந்த. அப்ப இந்த கல்லுல்பா அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா துருக்கி வேந்தனாகிய காலிஃப் வழி வந்தவர்கள் அப்படின்றத குறிக்கின்றது. அதே மாதிரி 7 பெருந்தேரங்க தீயவனர்கள் அல்லா என வந்து, இந்த அல்லாஹ் அப்படின்றது இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற அல்லாவை தான் குறிக்கின்ற சொல். இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு சான்று நம்மளுக்கு சோழர்கள் காலத்திலே இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது கிடைக்கப்பெறுகின்றது. அது யார் கொடுத்தா அப்படின்னா மாலிக் காஃபூர். இப்ப மாலிக் காஃபூர் தமிழ்நாட்டோட வருகை எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1311ஆம் வருடம். அப்ப மாலிக் காஃபூர் கூட அமீர் குஸ்ரு அப்படின்ற ஒரு உருது கவிஞரும் வந்திருக்காங்க. இவங்க வந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/4/1311. இந்த தகவல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா லண்டன் இந்தியா ஹவுஸ் அப்படின்னு லண்டன்ல இருக்கிற ஒரு இடத்துல இந்த தகவல்கள் எல்லாமே இன்னமும் இருக்கு. இப்ப இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, சோழ மன்னர்களோட கடைசி ஆண்டு 1279 இல்லையா? 1279 சோழ மன்னர்கள் ஆட்சி முடியுது. 1311 மாலிக் காஃபூர் தமிழ்நாட்டு வருகை 32 வருடங்கள் இடைவெளியில நடக்குது. இவர் எங்க வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருந்து திருவையாத்துக்கு போற வழியில கண்டியூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பத்தி அவங்க குறிப்பிடுறாங்க. அது என்ன தெரியுமா? இந்தியாவில இருக்கிற வேற எந்த இடத்துலயுமே நாங்க இந்த பிரச்சனையை சந்திக்கல. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்க போனப்ப அங்க தமிழ் இஸ்லாமியர்களை பார்த்தோம். அவர்கள் பார்ப்பதற்கு தமிழர்களை போன்றே இருந்தனர் அப்படின்னு அமீர் குஸ்ரு தன்னோட குறிப்புகள்ல எழுதியிருக்காரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம் தமிழ்நாட்டுக்கு வாளோட வந்ததுனால அல்ல, அது வணிகத்தினால் வந்தது. இஸ்லாம் அப்படின்றது 8ஆம் நூற்றாண்டுலேயே இதற்கான கல்வெட்டுகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் மிக முக்கியமா நாகப்பட்டினம் சோழ மன்னர்கள் ஆட்சியில ஒரு வணிக நகரம், துறைமுக நகரம். அங்க ஒரு பாடல் ஒண்ணு பாடுறாங்க. அந்த பாடல்ல முதல் 4 வரிகள் மட்டும் நாங்க பாடுறோம். அது என்னன்னா, குடக்கினில் துரங்கமும் வடக்கினில் கலிங்கமும் குணக்கினில் பசும்பொன்னும் குளித்த தெற்கிலாரமும் அடிப்பரப்பு அடைக்கலத்தானே வண்ணமாக வந்த 5 வண்ணமும் தழைந்தரத்தின் வண்ணமான ஊர் அப்படின்னு நாகப்பட்டினத்தை குறிப்பிடுறாங்க. அதுல இந்த 5 வண்ணமும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வணிக குழுவினர் பார்த்தோம்ல, அவர்களை பற்றிய பாடல் தான் நாகப்பட்டினத்துல குறிப்பிடப்படுகின்றது. இதுவரைக்கும் நாம தமிழர்களின் சைவ கோயிலான தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு இஸ்லாமியர் கொடுத்த நன்கொடையை பத்தி பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது தமிழர்களின் இன்னொரு சமயமான வைணவத்தோட இஸ்லாம் எவ்வளவு பின்னி பிணைந்திருக்கு அப்படின்றது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா துலுக்க நாச்சியார், இந்த நாச்சியார் அப்படின்றது பெண் தெய்வங்களை குறிக்கின்ற சொல் இல்லையா? என்னாச்சு அப்படின்னா, அதாவது திருமாலோட சிலை வடக்க எடுத்துட்டு போயிடுறாங்க.
அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி போய் திருமாலோட சிலையை மீட்டு கொண்டுட்டு வராங்க. அப்ப அங்க இருந்த ஒரு இஸ்லாமிய இளவரசி என்ன பண்றாங்கன்னா அந்த திருமாலின் சிலையை பார்த்து காதல் கொண்டுறாங்க. ஆனா சிலை நம்ம கிட்ட வந்ததுனால அதை பிரிவு தாங்காம உயிரை விட்டுறாங்க. அப்ப அவங்களோட ஞாபகமா திருவரங்கம் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல இன்னமும் துலுக்க நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் தெய்வத்துக்கு இஸ்லாமியர்களின் வழக்கப்படி அகில் சந்தனப்பொடி தூவி தூப புகை போடப்படுகின்றது. இது எங்க நடக்குது? தமிழ்நாட்டுல. இது திருவரங்கத்துல இருக்கிற அர்ச்சுனர் மண்டபத்துல இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சான்றையும் பார்ப்போம். விருத்தாச்சலம் போற வழியில ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, பூவராக பெருமாள். அந்த பெருமாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருடா வருடம் அந்த சுவாமிய கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற கிள்ளை அப்படின்ற ஒரு கடலோர கிராமத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போறப்ப அந்த சுவாமியை யார் வரவேற்பதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிள்ளையில இருக்கிற ஜமாதை சேர்ந்தவர்கள் பழம் பட்டு 501 ரூபாய் மொய் வச்சு அந்த சுவாமியை வரவேற்பாங்க. அந்த சுவாமியை வரவேற்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஜமாதுல வச்சு பாத்தியா பண்ணி அவங்க ஓதி அதை மக்களுக்கு கொடுப்பாங்க. சாமி தர பிரசாதத்தையும் வாங்கி அவங்க மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பாங்க. இது இன்னமும் கிள்ளையில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தகவல். இப்ப பாண்டிய நாட்டுல என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா தம்பி தம்பி அப்படின்ற சொல்லுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பு இருக்கு இல்லையா? சரி, செய்கு தம்பி, சக்கு தம்பி, முகமது தம்பி அப்படின்ற பெயர்கள் இது எல்லாமே இஸ்லாமிய பெயர்கள். ஆனா இதுக்கு எதற்கு தம்பி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல போகலூர் சத்ரகுடி அப்படின்ற இடத்துல மண்கோட்டை கட்டி தான் நம்ம சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருந்த மரைக்காயர்கள் இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா உங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் நாங்க செஞ்சு தரோம், நீங்க நல்ல இடத்துல இருங்க, ஆனா எங்களுக்கு இந்த கடற்கரை வணிகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா சேதுபதி மன்னர்களுக்கு கோட்டை கொத்தாளங்கள் கட்டுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே மாதிரி சேதுபதி மன்னர்கள் அவர்களுக்கான கடற்கரை வணிகத்தையும் கொடுக்கறாங்க. இப்ப இந்த மரைக்காயர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னமும் கீழக்கரையில மேல் பண்டகச்சாலை கீழ பண்டகச்சாலை அப்படின்னு இரு பிரிவினர்களா இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, இந்த 5 வண்ண தரம் நம்ம பார்த்தோம்ல அவர்களின் ஒரு பிரிவினர் தான் இவருங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா இந்த பெரிய தம்பி மரைக்காயர் அப்படின்ற பெயர் பாக்குறோம்ல, இது வள்ளல் சீதக்காதியோட அப்பா. இவருக்கு தான் முதல்ல இந்த தம்பி அப்படின்ற பட்டத்தை சேதுபதி மன்னர்கள் தராங்க. ஏன்னா தங்களை பாதுகாத்து தங்களுக்கு உதவுனதுனால நீங்கள் எங்களோட ஒன்று விட்ட தம்பிகள் அப்படின்ற பொருள்ல தான் இது நடக்கின்றது. இன்னும் இந்த கடைசியா ஒரு பெயர் ஆயிஷா பீவி அப்படின்னு இருக்கு இல்லையா? இவங்க யார் அப்படின்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் பிறந்த உடனேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்ப இந்த அம்மையர் ஆயிஷா பீவி அவங்க தான் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் அப்படின்ற ஒரு மார்க்கம் தமிழர்கள் வாழ்வியல்ல பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பாண்டே, நம்ம ஐயா ஹெச் ராஜா இவங்கெல்லாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளார வந்திருப்பாங்க. இவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு தமிழரோட வரலாறும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம கடமை என்னன்னா இந்த மாதிரி காணொலிகள் எடுத்து இவங்களுக்கு தமிழர் வரலாற்றை முதல்ல நம்ம சொல்லணும். நம்ம ஐயா ஸ்டாலின், இப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா ஆகப்பெரும் சிறுபான்மை ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி ஐயா ஹெச் ராஜாவும் பாண்டேவுமே நமக்கு தெரியும் சிறுபான்மையினர்கள். ஆனா அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழை தாய்மொழியை கொண்ட இஸ்லாமியர்கள் நீங்க எல்லாம் சிறுபான்மையினர், நீங்க எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு அவங்க சொல்றதும், ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க தான் உங்களுக்கு ஆதரவு தருவோம், நாங்க தான் இங்க பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். எல்லோருமே அரசியல் ஆதாயத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் சொல்லிட்டு இருந்தப்ப முதல் முறையா தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் தமிழ் சமுதாயத்தின் பெரும்பான்மை இன மக்கள் அப்படின்னு சொன்னது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்ப கடைசியா ஒரே ஒரு காணொலி நாங்க காண்பிக்க போறோம். அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற தமிழர்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும் அவங்க தங்கள் தாய்மொழியை மறக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன காணொலி சான்று மட்டும் நம்ம பார்த்துருவோம். Which I normally say after every award, which is எல்லா ப்ரோக்ராம் okay. God is great. Thank you. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம், சமணம், சைவம், வைணவம் எந்த சமயத்தை வேணாலும் அவங்க ஏத்துக்கலாம். ஆனால் அவர்கள் தமிழர்கள் தான். மிக்க நன்றி. அர்ச்சன். வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர்
தமிழர் பகுத்தலை தொடர்வோம். தமிழக்கு